அயர்லாண்டில் இப்போ காலையில் 8 மணி ஆகுதுங்க. ஆனால் எப்படி இருட்டாக இருக்குன்னு பாருங்கள். ஏன்னா அவ்வளோ குளிர். ஸோ இந்த கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயெல்லாம் ரொம்பவே உறைஞ்சி போயிடும். காலையில் நம்ம அவசரமாக வேலைக்கு போகும்போது முடியை டீடாங்கிள் பண்ணணும், அப்படி இல்லாட்டி நம்ம குழந்தைங்களுக்கு தலசி விடும்போது அந்த சிக்கு எடுக்கணும் அப்படின்னா எண்ணெய் வைக்காமல் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அவங்களுக்குமே கூட வலிக்கும். இதுவே நம்ம எண்ணெய் வச்சு எடுத்தோன்னா ரொம்ப ஈஸியாக எடுத்துகிட்டு நல்லா தலையும் சீவி விட்டுடலாம். ஸோ அப்படிப்பட்ட மதர்ஸ்க்கு இந்த ப்ராடக்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இங்கே அயர்லாண்ட் கிராசரி ஷாப்ஸ்லேயே பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய், ஹேர் ஆயில் பார்த்திங்கன்னா உறைஞ்சி போகாமல் இருக்கக்கூடிய ஆயில்ஸ் விற்கிது. அது இந்த மாதிரியான கோல்டு கிளைமேட்டுக்குமே ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்தியாவிலேருந்து இந்த வாட்டிகா ஹேர் ஆயில் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா வாங்கிட்டு வந்து அயர்லாண்ட் வந்ததுமே பார்த்திங்கன்னா 2 நாள்லேயே ஃபுல்லாக உறைஞ்சி போயிடுச்சு. ஸோ எப்போவுமே காலையில் யூஸ் பண்ணும்போது நான் சுடுதண்ணியில் லைட்டாக அந்த பாட்டிலை வச்சு அதை உருக்கி தான் அப்ளை பண்ணுவேன். ஸோ அவசரமாக கிளம்பும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அதுக்கப்புறமா தான் ஒரு இந்தியன் கிராசரி ஷாப்பில் இந்த டாபர் ஆம்லா ஹேர் ஆயில் பார்த்தேன். அதை வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா இது ரொம்பவே எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறதுக்கும் வசதியாக இருக்குது. ஸோ இது மதர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.